குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிறைய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. இன்னைக்கு எந்த வீட்டில் எடுத்துக்கிட்டாலும் யாராவது ஒருத்தர் நொண்டி அடிச்சுட்டு இருக்கார், யாராவது ஒருத்தர் மூட்டு வழியில் இருக்கார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சி. அதாவது உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீத்து. முதல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட், அது மட்டும் இல்லாமல் கவலையே இல்லாத கவலை. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பையனுக்கு 24 வயசு, 11 மாதம் ஆகுது, 25 வயசு ஆகுது. பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பேரண்ட்ஸு. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் 22லே ஸ்டார்ட் பண்ணி நச்சு எடுத்திருப்பாங்க. இந்த திருமணங்கிறது பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு பயத்தை கொடுக்குது. அதாவது இப்போ இன்னைக்கு உலகம் மாறிவிட்டது, உலகம் மாறிடுச்சு, கல்ச்சுரல் மாறிடுச்சு. இன்னைக்கு சர்வசாதாரணமாக 30 வயசு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈஸியாகிடுச்சு. இன்னைக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வரும்போது அவனுக்கு 30 வயசு 31 வயசு ஆயிடுது. அவன் என்ன நினைக்கிறான், நான் என் காலில் சொந்தமாக நிற்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு இருக்கணும், ஒரு நல்ல காரில் இருக்கணும், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அவன் அப்படின்னு நினைக்கிறான். இன்னைக்கு எல்லாருக்குமே மென்டலி ஒர்க் அதிகம் இருக்குது. படித்ததை விட படிக்காத வேலைக்கு தான் அதிகமாக போகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். பார்க்குறாங்க, உடனே ஒரு 10 தடவை பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்க போகும்போது யார்ட்டாவது சொல்கிறாங்க, இது மாதிரி இப்போ மாப்பிள்ளை இருந்தால் பொண்ணு இருந்தால் சொல்லுடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 தடவை கேட்கும்போது, என்னடி இன்னும் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலையான்னாரு. ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படின்பாங்க. நாளடைவில் என்ன செய்வாங்க, அவள் அப்படி கேட்டுட்டாளே அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு என்ன நினைக்கிறான், அப்போ நம்ம பையனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நம்ம பொறுப்பு இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க, இது எங்கே வேணால் ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. கல்யாணம் வந்தால் ஃப்ரீக்வன்சி வந்தால் வரப்போகுது. பையன் என்ன சன்னியாசியாகவே பிறக்க போகிறேன்னு என்ன வர வாங்கியா நம்ம பிள்ளை பற்றா? பெரிய காலம் வரும், பையன் சம்பளம் கம்மியாக வாங்குறான், அவனை போய் கேட்டால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு கடையை திறந்தா தாங்க வியாபாரத்தை போய் பார்க்க முடியும். அவன் மனசுக்குள்ளாரே கல்யாணம் பண்ணணுங்கிற இது இல்லைங்க, அவனுக்குள்ளாரே ஒரு கேட்டு போட்டு வச்சுருக்கிறான். எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, இப்போ அவளை கல்யாணம் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு என்னால் எல்லாம் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ இன்னைக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறீங்க, பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க எல்லாம் பிள்ளையை படிக்க வச்சு போடுறான். மாப்பிள்ளையை விட பொம்பளை பிள்ளை தான் அதிகமாக சம்பாதிக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் பொண்ணு 70,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், உங்கள் பையன் 35,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான், அவனுக்கு எப்படி என் பிள்ளையை கொடுப்பேன், சொந்த வீடு இல்லை, கார் இல்லை அப்படின்னு நம்ம ஆளுங்க கேட்குறான், ஒமிட் பண்ணிடுறான். முந்தியெல்லாம் குணத்தை பார்த்தான், இன்னாரா சரி, கோவிந்தராஜ் செட்டியார் வீட்டு பிள்ளைகளா, ஐயோ பாரம்பரியமான பிள்ளைகள் அப்படின்னு தெரியும். அன்னைக்கெல்லாம் பாரம்பரியம் தெரிஞ்சது, பக்குவமாக இருக்கும். நல்ல வித்துக்கள் நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு அங்கே கொடுத்தோம்னா நல்ல பிள்ளைகள் பிறக்கும். ஒரு ஆண்மகன் விதையை சமானம், ஒரு ஆண் என்பவன் விதைக்கு சமானம், ஒரு பெண் என்பவள் நிலத்துக்கு சமானம். ஒரு நல்ல நிலமும் நல்லா இருக்கணுங்க, விதையும் பக்குவமா இருக்கணும். நல்லா கவனிக்கணும், நான் வார்த்தையை கவனிங்க. அப்ப ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னா அந்த போற இடம் ரொம்ப நல்லா இருக்கணும். வருமானம் கூட குறையா இருக்கும், ஏதோ ஒன்றும் பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா இங்க பெத்தவன் பிள்ளைய வளர்க்கும் போது என்ன சொல்லி வளர்க்குறான்னா, என் பிள்ளை தனியாக தான் இருப்பான், என் பிள்ளை சுகமாக தான் இருக்கணும், இப்படியே சொல்லி வளர்த்தா இப்போ என்ன ஆகும்னா, அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னா, பொம்பளை பிள்ளைக்கும் 30 வயசு ஆகுது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது. வேகமாக அந்த பேரண்ட்ஸ் 23, 24 முக்கி தள்ளி கட்டி வச்சா அது உடனே என்ன, வளர்த்த விதம் சரியில்லை. உடனே 3 மாதம் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸு. இன்னைக்கு முந்தியில் இது எங்கேயோ ஒன்று 100ல் 1 1000ல் 1 நடக்கும். இப்போ அப்படி இல்லை, வீட்டுக்கு 4 கேஸ் இருக்கு. 2 பிள்ளை பெற்றா முதல் பிள்ளை அது சரியில்லைங்க அப்படிங்கிறார். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிரகம் அப்படி இருக்கு, உன் பிள்ளைக்கு அப்படி இருக்குன்னா அப்படித்தான் மாப்பிள்ளை அமையும். உன் பையனுக்கு பொண்ணு ஜாதகம் சரியில்லைன்னா அப்படித்தான் பொண்ணு அமையும். இதை ஒருத்தர் ஒத்துக்கிறது இல்லை. எல்லாரும் துக்கத்தையும் துன்பத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமை இல்லை, எஸ்கேபிசம், தப்பிச்சு போனோம். இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா அதை போய் பரிகாரம் பண்ண இதெல்லாம் எரேசர் வச்சு அழிச்சிருவாங்களா?
அழிக்க மாட்டேன். ஒரு கர்மா இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு துன்பம் இருக்கு. அதை அனுபவிச்சாச்சுன்னா அடுத்து அது வராது. அப்ப என்ன ஆகுதுன்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? அப்ப நாம என்ன பண்றோம்? பேரண்ட்ஸ் இனம் புரியாத கவலையே இல்லாத கவலையில போகும்போது சாப்பாடு இறங்காது. ஆமா, இப்ப டயத்துக்கு சாப்பிட்டு என்ன புடுங்க போகுது, கிழிக்க போகுது அப்படின்பா. உள்ளுக்குள்ளார ஒரு பாசிசம்னு ஒரு வாயு கிளம்பிடுது. கிளம்பின ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை. கிளம்பின உடனே அந்த வாயு போய் என்ன செய்யும்? எங்கேயாவது இக்கு இடுக்குகளை போய் நிற்கும். நீங்க நிறைய பேருக்கு மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் நேரம் இர்ரெகுலர் ஃபுட்டு, நேரம் கட்ட நேரம் எடுக்கிறது. நம்மளிடத்துல குறைய வச்சுக்கிட்டு நாம யாரை போய் சொல்றது? திருமணம் நடக்கணும்னா வாய்ப்புகள் வரவேற்கப்படுகிறதா, வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதா? அதான் வரும், கண்டிப்பா வரும். நீங்க முயற்சியே பண்ணலைனாலும் அதான் கல்யாணம் நடந்துரும். எப்படி நடக்கும். ஆனா நமக்கு தான் பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. நம்ம என்ன செய்வோம்? நோட்டை தூக்கிட்டு திருத்துருவா ஓடுறோம். அவர் போன உடனே சொல்லிட மாட்டார், இந்த பரிகாரம் பண்ணிடும், இந்த பரிகாரம் பண்ண. எல்லாரும் ஜோசியர் சொல்றாங்கன்னு தான் பரிகாரம் பண்றீங்க. யாராவது என் குறைகளை நிவர்த்தி அடையும் பொருட்டு நாமளே அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோமா? இல்லை. அப்பா அம்மா புண்ணியம் செஞ்சு, தாத்தா பாட்டி புண்ணியம் செஞ்சிருந்தா பிறக்கிற பேர குழந்தைகளுக்கு உரிய காலத்துல சிறு வயசுலேயே கல்யாணம் நடந்துருது, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருது, நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருது. புரியுதுங்களா? அப்ப தாத்தா பாட்டியெல்லாம் என்ன செய்யணும்? இப்ப நீங்க இப்ப நான் இப்ப ஒருத்தருக்கு இருக்காங்க, நீங்களும் ஒழுக்கமா வாழணும், சத்தியத்தோடு நேர்மையோடு வாழணும். அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அதற்கப்புறம் உங்க பிள்ளைகளையும் நீங்க நல்லபடியா வளர்க்கணும். இந்த தலைமுறை சேர்ந்தது தான் அடுத்த தலைமுறை நன்றாக இருப்பதற்கு காரணம். சொத்து மாத்திரம் சேர்த்து பிரயோஜனம் இல்லை. நல்ல பண்பாடு, நல்ல ஒழுக்கம், நல்ல ஐஸ்வர்யம், இதெல்லாம் நமக்கு தேவை. அது எது என்றால் நீங்கள் மனம் மெய் மொழிகளால் எல்லோரும் நல்லா இருக்கணும். திருமண தடை என்பது உலகத்துல கிடையவே கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு தாமதமா தான் திருமணம்னா தாமத திருமணத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க. உங்க பையனுக்கு தாமத திருமணம்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போங்க. உங்க பிள்ளைகள் வளர்கிற பொழுது அவர்களை தர்மத்தின் வழியாக, அறத்தின் வழியாக வாழ பழக்குங்கள். அவங்க போகும்போது ஒரு கோயிலுக்கு போப்பா, இல்லாத ஏழைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடு. தீபாவளிக்கு 4 செட்டு எடுக்கிறேன், ஒரு செட்டு இல்லாத ஏழை பால இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடு. ஆமா, எங்கேயாவது அன்னதானம் போடுறாங்களே, சர்வீஸ் கொண்டு போய் முடிய செலவழிக்க முடியாது, அந்த இடத்துல போய் நீங்க சர்வீஸ் ஆதும் பண்ணுங்க. அதனால என்னை பொறுத்தளவில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பயிற்சி பண்ணுங்க. நாளைய பேரண்ட் அவங்க தான். அவங்க பிள்ளையை சரியாக வளர்க்கணும்னா உங்க பிள்ளையை நீங்கள் சரியாக வளர்த்திருக்க வேண்டும். பேரண்ட்ஸுக்கே இப்போதைக்கு நாலேஜ் இல்லையே, என்ன செய்யறது? கோயிலில் கூட்டம் கூட்டமாக கூடுது. ஏன் கூடுது? கஷ்டம். இங்கே போய் இந்த பாலாபிஷேகம் பண்ண சரியாயிரும். சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போனால் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். திருச்செந்தூர்ல பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூருக்கு போய் உட்கார்ந்தோம்னா, சாமி கும்பிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இப்படி திருவண்ணாமலை போல் ஒவ்வொரு ஊர்களையும் சாமிகளை அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடுது. எத்தத்தின்னா பித்தம் தெளியுங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் குலதெய்வ வழிபாடு, குடும்ப வழிபாடு, அது ஒன்றுதான் உங்களை காப்பாற்றும். உங்கள் வீட்டை சரியாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் தாய் தந்தையரை நீங்கள் நேசிக்க பழகுங்கள். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மாமியார் மருமகளுக்கு ஒரு விஷயத்தை உடைச்சு விட்டுறேன். நீங்க ஒரு வீட்டுல மருமகளா போயிருக்கீங்களா? போன ஜென்மத்தில் உங்களுடைய தாய் தான் இந்த ஜென்மத்தில் மாமியாரா இருக்கா. போன ஜென்மத்தில் உங்களோடு வாழ்ந்த அக்கா தங்கச்சி தான் இந்த ஜென்மத்தில் நாத்தனாரா இருக்குது. வேதம் இதை மறைத்து வைத்திருக்கிறது. இதை நான் உடைச்சிட்டேன். மாமி யார், நாத்தி யார் அப்படிங்கிறத கேள்வி. அதனால உங்கள் வாழ்க்கையில எல்லா சௌபாக்கியங்களும் நீங்கள் அடையணும்னால் கண்டிப்பாக உறவுகளுக்குள் நவக்கிரகம் இருக்கிறது. வேலை சரியில்லையா, உங்களுக்கு வேலையே அமையலையா, உங்க பொண்டாட்டிக்கு கால்கை வழியா எண்ணெய் தேய்ச்சி விடுங்க, காலை பிடிங்க. ஜோதிட ரீதியாக 6 கட்டம் தான் உங்களுக்கு வேலை செய்யும், 6 கட்டம் மனைவிக்கு வேலை செய்யும். அப்போ உங்க மனைவிக்கு 7ஆம் இடம், மனைவி 7க்கு 12 எது 6. அப்போ 6ஆம் இடம் உங்களுக்கு உத்தியோகம். மனைவியினுடைய கால்கள்ல அவளுக்கு பாதத்துக்கு வேணுங்கிற பெஞ்சி வாங்கி கொடுங்க, கொலுசு வாங்கி கொடுங்க, வேலை வந்துடும். புரியுதுங்களா? எவ்வளவு ரகசியமெல்லாம் இருக்குது. அதனால 10ஆம் இடம் தான் உங்களுக்கு கௌரவமான தொழில். அந்த 10ஆம் இடம் பொறுத்தளவில் உங்க மாமியாருக்கு நீங்க நல்ல முறையில் கவனிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் சிறப்பா இருக்கும். புரியுதுங்களா? 10ஆம் இடத்தில் துர்க்கரகம் இருந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு கெட்ட மாமியார் தான் வருவா. ராகு கேது சனி இருந்தால் அப்படிதான் வருவா. அதனால நீங்க தூக்கி போட்டுறணும்.
அந்த அம்மாவுக்கு பணிவிடை செய்யணும். நீங்கள் இப்படி செய்ய 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 கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே போல பெண்களுக்கு 3ஆம் இடம் தான் மாமனார். பெண்களுக்கு 3ஆம் இடம் தான் மாமனார். அப்ப மாமனார் எப்படி இருக்கணும்? மாமனாரை நீங்க சொன்ன சகிப்புத்தன்மையோட ஏற்றுக்கணும். அப்ப குடும்ப உறவுகளுக்குள்ளே நவக்கிரகம் இருக்கிறது. இந்த நவக்கிரகங்கள் இங்க குடும்பத்துக்குள்ளே பரிகாரம் இருக்கிறது. வீட்டிலையும் நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது. வீடுகளிலே எல்லாம் யாரும் பார்க்காத மறைவான இடங்கள், உங்கள் உடம்பில் யாரும் பார்க்காத மறைவான இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையே நீங்கள் ஜெயிக்கலாம். விதியை வெல்லக்கூடிய வழி உங்கள் குடும்பத்தில் உண்டு, உங்கள் உறவுகளுக்குள் உண்டு. நித்தம் இறைவனை விளக்கேற்றி வழிபடுங்கள். வாழ்வு சிறக்கும், வெற்றி உண்டாகும். திருச்சிற்றம்பலம்.